ட்ரேடிங்ல நாம அடிக்கடி செய்யற ஒரு பெரிய தப்ப பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓடுற ட்ரெயினை நிறுத்த பார்த்தா என்ன ஆகும்? அடிதான் படும். இது ட்ரேடிங்குக்கும் பொருந்தும். ஆனா நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரெயின் நிக்க போற நேரத்துல தான் ஏறுவாங்க. அதுதான் பெரிய தப்பு. ஏன் இப்படி நிறைய பேர் சரியா உச்சத்துல போய் வாங்குறாங்க? விலைய ஏத்தி விட்டுட்டு வாங்குனதும் இறங்கும். சரி, இது ஒரு சிம்பிளான பிசிக்ஸ் விதி வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுதான் பால் த்ரோ பிரின்சிபல். நம்ம மேல தூக்கி எறிகிற பந்து மாதிரி தான் மார்க்கெட் ட்ரெண்டும். போக போக வேகம் குறைஞ்சு ஸ்லோவாகும். உச்சத்துக்கு போனதும் ஒரு செகண்ட் நிக்கும் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பாயிண்ட். அப்புறம் என்ன, கிராவிட்டி ஜெயிக்கும், வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். இதுதான் மார்க்கெட்லயும் நடக்கும். மார்க்கெட்ல வர இந்த பாஸ் தான் உங்களுக்கான சிக்னல். இது வாங்க வேண்டிய நேரம் இல்ல, கவனிக்க வேண்டிய நேரம். நல்ல வேளை, ஒரு ட்ரெண்ட் பலவீனமாகுதுன்னு காட்ட 3 தெளிவான அறிகுறிகள் இருக்கு. அது என்னன்னா, சாட் பேட்டர்ன்ஸ், முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸ், அப்புறம் இண்டிகேட்டர் க்ளூஸ். வாங்க பார்க்கலாம். முதல்ல சார்ட் பேட்டர்ன்ஸ். எம் ஷேப்ல வர டபுள் டாப் இல்லனா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னை தேடுங்க. அடுத்து கேண்டில் ஸ்டிக்ஸ். ஒரு பெரிய ரெட் கேண்டில் அதுக்கு முந்தின கிரீன் கேண்டில எங்கல்ஃப் பண்ணுதான்னு பாருங்க. மூணாவது இண்டிகேட்டர்ஸ். விலை புதுசா ஒரு ஹை அடிக்கும், ஆனா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஒரு லோவர் ஹை காட்டும். இதுக்கு பேரு ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். இந்த 3 சிக்னலும் ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சா அப்போ ரொம்ப உஷாரா இருக்கணும். பாருங்க, இந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு அமெச்சர் ட்ரேடருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். அமெச்சூர் மைண்ட் செட் என்ன சொல்லும்? ஏறுது, வாங்கணும். ஆனா ப்ரோ மைண்ட் செட் வேகம் குறையுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் ஓடுற ட்ரெயின்ல ஏற நினைக்க மாட்டாங்க, ஸ்டேஷன்ல நின்ன பிறகுதான் ஏறுவாங்க. சோ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, மார்க்கெட் எங்க இருந்துச்சுன்னு பார்த்து ரியாக்ட் பண்றீங்களா இல்ல எங்க போக போகுதுன்னு யோசிச்சு தயாராகுறீங்களா?